வெல்கம் டு ஆம்பியர்ஸ் அகாடமி. ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட் நீட் 2027 எக்ஸாமை ஆன்லைனில் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது அஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான். இப்போ நீட் எக்ஸாமை ஆன்லைனில் நடத்தினா ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறதான் நாம் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பாருங்க, தட் இஸ் ஆன்லைன் டெஸ்ட்டை டெக்னிக்கலாக என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஓகே, ஸோ ஓஎம்ஆர் இல்லாமல் கம்ப்யூட்டர் பேஸாக அந்த டெஸ்ட் இருக்க போது, அதனால அதை என்னன்னு சொல்கிறாங்க சிபிடின்னு சொல்லுவாங்க. ஓகே ஃபைன். இப்போ என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்னது, ஓஎம்ஆர் ஷீட்டை டீல் பண்ணுறதுல உள்ள ப்ராப்ளம் இனிமேல் பசங்களுக்கு இல்லை. ஸோ ஓஎம்ஆர் தொல்லை ஸ்டூடெண்ட்டுக்கு இனிமேல் இல்லை. இங்கே பாருங்க, நம்ம என்ன பண்ணுவோம், நீட் எக்ஸாமுக்கு நேரம் ஆக ஆக பதட்டம் அதிகமாகும். பதட்டம் அதிகமாகும் போது ஏங்கிற ஆப்ஷனை ஷேட் பண்றதுக்கு பதிலாக பிஓ சிஓ ஷேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தவறுதல ஆக்சிடென்டா தப்பான ஒரு பபுல ஷேட் பண்றதுக்குள்ள வாய்ப்பு இனிமேல் கிடையாது. ஏன்னா என்னது, இது ஃபுல்லா மவுஸ் வச்சு ஏபிசின்னு கிளிக் பண்றதா. நீங்க தப்பா கிளிக் பண்ணா திரும்ப என்ன பண்ணிக்கலாம், நாம கரெக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன, ஸ்கிப் ரோ ஆக்சிடென்ட்லி என்ன ஆகும் அப்படின்னா, வரிசையா நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டே வருவோம். 1 2 3 அப் டு 50 பண்ணிட்டோம். இப்போ 51 கொஸ்டின் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வரல. அதனால அதை ஸ்கிப் பண்ணிட்டு 52க்கு போயிடுவோம். இப்போ 52க்குள்ள ஆன்சர் பி அப்படின்னா நம்ம ஓஎம்ஆர் ஷீட்ல என்ட்ரு பண்ணும்போது 50 வரைக்கும் என்ட்ரு பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ இது 52 கொஸ்டின். ஆனால் ஆன்சரை எதுக்கு எழுதிடுவோம், 51 கொஸ்டினுக்குள்ள ஆன்சர்ல போய் எழுதுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால ஸ்கிப் ரோ ஆக்சிடென்ட்லி இனிமேல் கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டைம்ல நமக்கு கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல ஒரு கொஸ்டின் தான் இருக்கும். அப்போ அந்த ஒரு கொஸ்டினுக்குள்ள ஆப்ஷன் தான் இருக்கும். அதனால தப்பான மார்க்கிங் இனிமேல் கிடையாது. நெக்ஸ்ட், மல்டிபிள் பபிள்ஸ். ஸோ ஒரு இதை தான் நம்ம ஷேட் பண்ணுவோம். கொஞ்சம் கையே ஷேக் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த பபுளுக்கு போயிடும். அப்போ 2 பபுளை நாம ஆன்சர் பண்ண மாதிரி ஆயிரும் ஓஎம்ஆர் ஷீட்ல. இனிமேல் அந்த பிரச்சனை கிடையாது. அண்ட் தென் மேக்கிங் கரெக்ஷன் இஸ் ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணிடுறோம், தப்பான ஆன்சர் வந்துருச்சு, அப்புறம் பின்னாடி தான் ரியலைஸ் பண்றோம். அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், நாம எத்தனை டைம் வேணாலும் நம்மளோட ஆன்சரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பட் ஓஎம்ஆர்ல ஒரு டைம் ஷேட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சது, அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இனிமேல் கிடையாது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு எக்ஸாம் டைம் 3 ஹவர்ஸ்னா அந்த 3 ஹவர்ஸையும் கரெக்டா நாம யூஸ் பண்ணிக்க முடியும். பெட்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் டைம். ஸோ இங்க பாருங்க, no time is spent on shading a bubble. இப்போ இதுதான் அங்க உள்ள பபுள் அப்படின்னா இதை நம்ம என்ன பண்ணுவோம், ஷேட் பண்ணணும். ஸோ இதை ஷேட் பண்ணும்போது என்ன ஆகும், ஒவ்வொரு பபுளை ஷேட் பண்றதுக்கும் குறைஞ்சது ஒரு 4-5 செகண்ட் 6-7 செகண்ட் ஆகும். ஓகே, பட் இனிமேல் என்னது, மவுஸ் ஒரு கிளிக் தான், ஒரு செகண்ட் கூட ஆகாது. ஸோ அப்போ அந்த பபுளை ஷேட் பண்றதுக்கு ஆகிற டைம் இனிமேல் என்ன ஆகும், சேவ் ஆகும். டோட்டலாக எவ்வளோ கொஸ்டின், 180 கொஸ்டின். அப்போ 180 கொஸ்டினையும் ஷேட் பண்றதுக்கு மட்டுமே மினிமம் 10 மினிட்ஸ் ஆயிரும். அந்த 10 மினிட்ஸ் நமக்கு இப்போ சேவ் ஆக போகுது. 10 மினிட்ஸ்ங்கிறது இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஒரு பெரிய டைம். ஓகே, ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைமை பெர்ஃபெக்டா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்ம எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும் போது நம்ம பக்கத்துல வந்துகிட்டு என்ன பண்ண மாட்டாங்க, ஓஎம்ஆர் ஷீட்டு அட்டண்டன்ஸ் ஷீட்ல சைன் பண்ணு, லெஃப்ட் ஹேண்ட் இம்ப்ரெஷனை பண்ணு, ரைட் ஹேண்ட் இம்ப்ரெஷனை வையன்னு சொல்லி எந்த ஒரு தொல்லையுமே இருக்காது. ஏன்னா எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிச்சிருவாங்க. ஸோ அதனால சிக்னேச்சர் தம்ப் இம்ப்ரெஷன் பிரச்சனை எக்ஸாம் டைம்ல கிடையாது, அது முன்னாடியே எல்லாத்தையும் பக்காவா முடிச்சிருவாங்க. அண்ட் தென் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் வரல, ஆனா நமக்கு அந்த இது நல்லாவே படிச்சிருக்கணும் அப்படின்னா அதுலயே உட்காந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணாம அடுத்த கொஸ்டினுக்கு மூவ் ஆயிடுவோம். அந்த கொஸ்டின் என்ன பண்ணிக்கலாம், ரிவ்யூ பண்றேன் அப்படின்னு நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் எந்தெந்த கொஸ்டின்லாம் நம்ம ரிவ்யூ பண்ணிருக்கோமோ அந்த கொஸ்டின் மேல வச்சு கிளிக் பண்ணாலே வந்துடும். கொஸ்டின் அப்புறம் என்ன ஆகணும், கொஸ்டினை 1 by 1 நம்ம புரட்டிக்கிட்டு இருக்கணும். ஓகே, ஆனா இங்க அப்படி கிடையாது. என்னது, கிளிக் பண்ணாலே போதும், அந்தந்த கொஸ்டின் வந்துடும். ஸோ இதுல எல்லாமே நமக்கு டைம் பயங்கரமா சேவ் ஆகும். அப்போ நாம நம்மளோட நேரத்தை ரொம்ப யூஸ்ஃபுல்லா நாம செலவழிக்கலாம் இதுல. ஓகே, அண்ட் தென் எக்ஸாம் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், ஃப்ரீயா இருக்கும், எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம இருக்கும். ஓகே, என்னென்ன ரீசன் அங்க பார்க்கலாம். இப்போ ஓஎம்ஆர் ஷீட் அதை ஹேண்டில் பண்ணும்போது கவனமா ஹேண்டில் பண்ணணும். ஓஎம்ஆர் ஷீட் கிழிஞ்சிடக்கூடாது, மடங்கிடக்கூடாது, அது சொல்லுவாங்க. அந்த பிரச்சனை இனிமேல் கிடையாது, ஏன்னா ஃபுல்லா கம்ப்யூட்டர் பேஸ்ட். தென் ஓஎம்ஆர் ஷீட்டுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், ரோல் நம்பர் எழுதி ஷேட் பண்ணணும், அதை கவனமா பண்ணணும். அதுல மிஸ்டேக் பண்ணாலும் நமக்கு பிரச்சனை. இனிமேல் அந்த தொல்லையும் கிடையாது. அண்ட் தென்
எல்லாமே கம்ப்யூட்டர்ல தான் எழுத போறோம். அப்போ கம்ப்யூட்டர் லேப்ல தான் இருக்கும். கம்ப்யூட்டர் லேப்னா டிஃபால்ட்டாவே என்ன இருக்கும்? ஏசி இருக்கும். ஸோ மே மந்த் எக்ஸாம் எழுதும் போது என்ன இருக்கும்? பயங்கர அனலா இருக்கும். ஓகே, இனிமேல் அந்த பிரச்சனையே கிடையாது. எல்லாமே ஏசி கால். அப்போ நீங்க என்ன பண்ணலாம்? கம்ஃபர்டபுளா உட்காந்து நாம எக்ஸாமை எழுதலாம். அண்ட் தென் ஓஎம்ஆர் ஷீட்டை எழுதணும் அப்படின்னா அந்த ஓஎம்ஆரை ஸ்கேன் பண்ணணும். ஓகே, அண்ட் தென் அதை ரீட் பண்ணணும். நம்ம ஷேட் பண்ணியிருக்கிற ஆன்சர்லாம் ரீட் பண்ணி தான் மார்க் சொல்லுவாங்க. எது எது கரெக்டாக ஷேட் பண்ணியிருக்கோம், தப்பாக ஷேட் பண்ணியிருக்கோன்னு என்ன பண்ணணும்? ரீட் பண்ணணும். அந்த பிரச்சனை இனிமேல் கிடையாது. ஏன்னா இப்போ எல்லாமே என்னது? கம்ப்யூட்டர் தான். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி கம்ஃபர்டபுள் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தென் இது எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டா இருக்கிறதுனால நமக்கு ரிசல்ட் என்ன ஆயிரும்? உடனே வந்துடும். நீங்க கிளிக் பண்ண உடனே அடுத்த செகண்டே அந்த ரிசல்ட் யாருக்கு தெரிஞ்சிடும்? என்டிஏக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இட் இஸ் அ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ரிசல்ட் வந்துடும். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ல இருக்கும்போது நமக்கு எக்ஸாம் முடிஞ்சு கொஞ்ச நாள்லயே நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஸோ ரிசல்ட் ஃபாஸ்டா இருக்கும். அண்ட் தென் யூனிஃபார்மிட்டி இன் டைமிங். வாட் டஸ் இட் மீன்? ஸோ ஒரு சில பசங்க சொல்லுவாங்க, எங்கள் சென்டரில் எங்களுக்கு டைம் கம்மியாக தான் கொடுத்தாங்க, ஒரு சில சென்டரில் டைம் அதிகமாக கொடுத்துட்டாங்க. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த மாதிரி டைமில் என்ன இருக்கக்கூடாது? டிஸ்பாரிட்டி இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் யூனிஃபார்ம் டைம் தான் கொடுக்கணும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? யூனிஃபார்மிட்டி இன் டைமிங். கரெக்டாக 1 o'clockனா 1 o'clock தான் என்ன ஆகும்? எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்களோ இல்லையோ கரெக்டாக என்ன ஆகும்? 4 o'clock எக்ஸாம் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ 3 ஹவர்ஸ்னா 3 ஹவர்ஸ் தான். ஓகே, ஸோ அதுக்கு குறையவும் கிடையாது, கூடவும் கிடையாது. எல்லாருக்கும் யூனிஃபார்மாக 3 ஹவர்ஸ் தான் இருக்கும். அண்ட் தென் மால் ப்ராக்டிஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா ஒரே ஹாலில் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தாலும் ஒவ்வொருத்தனுக்குள்ள கொஸ்டின் நம்பர் என்னவா இருக்கும்? வேற வேறையா இருக்கும். ஒரே கொஸ்டின் தான், ஒருத்தனுக்கு 1வது கொஸ்டின், இன்னொருத்தனுக்கு 15வது கொஸ்டினா இருக்கும். ஸோ ரேண்டமா என்ன இருக்கும்? ஷஃபிளாகவே இருக்கும். ஸோ அதனால பக்கத்தில் உள்ளவன்ட நம்ம கேட்டு ஆன்சர் எழுதுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ மால் ப்ராக்டிஸ் கிடையாது. ஸோ இது எல்லாமே என்னது? இதில் உள்ள அட்வான்டேஜ். இப்போ இந்த ஆன்லைன் எக்ஸாம்ல உள்ள இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு நியர்லி 22 to 25 lakh ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்க? நீட் எக்ஸாம் எழுதுறாங்க. அப்போ அவ்வளவு சேஃப் அண்ட் செக்யூரா ப்ராப்பரா ஒர்க் ஆகிற சிஸ்டம் நம்ம நாட்டில் இருக்கா அப்படின்னா கிடையாது. ஓகே, ஸோ எக்ஸாம் நடத்துற மாதிரி. ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த எக்ஸாம் ஓஎம்ஆர்ல நடத்தும் போது ஒரே நாள்ல நடத்தி முடிச்சாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ல வரும்போது என்ன ஆகும்? 6 to 7 டே இந்த எக்ஸாம் நடக்கும். ஸோ அப்போ ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு நாள் நடக்கும். ஓகே, ஸோ அப்போ ஒவ்வொரு நாளும் எக்ஸாம் நடக்கிறதுனால முதல் நாள் கேட்ட கொஸ்டின் இன்னொரு நாள் கேட்க முடியாது. அப்போ கொஸ்டின் என்ன ஆகும்? வேற வேற கொஸ்டினா இருக்கும். இப்போ இதுல என்ன இஷ்யூ வரும் அப்படின்னா, ஒருத்தனுக்கு கொஸ்டின் ஈஸியா இருக்கும், ஒருத்தனுக்கு கொஸ்டின் டஃப் ஆயிரும். அப்போ இவனுக்கு மார்க் அதிகம், இவனுக்கு மார்க் கம்மி. ஓகே, ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க? நார்மலைசேஷன் பண்ணி ரெண்டையும் ஈக்குவலா கொண்டு வந்துருவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர், அப்புறம் டிஃபிகல்ட்டி லெவல் வேரி ஆகும். அப்போ அங்கே என்ன பண்ணுவாங்க? நார்மலைசேஷன் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அதனால நீ ஒரி பண்ண வேண்டாம், எனக்கு ஈஸியாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படவோ, கஷ்டமாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கவலைப்படவோ அவசியம் ஒன்றும் கிடையாது. ரெண்டு வரையும் ஈக்குவல் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே, ஸோ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து நீட்டுக்கு தான் முதல்ல கொண்டு வர்றாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஏற்கனவே இந்த டெஸ்ட் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. JEE-க்கும் QUT, காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட், இது ரெண்டுமே இதில் தான் நடந்துகிட்டு இருக்கு, ஆன்லைன்ல தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால ஆன்லைன் மெத்தடை பற்றி நமக்கு எந்த ஒரு ஒரியும் வேண்டாம். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்னென்ன அட்வான்டேஜ் நமக்கு இருக்கு அப்படின்னு. பட் ஒரு நீட் 2027க்கு ப்ரிப்பேர் பண்ற ஒரு நீட் ஆஸ்பிரண்ட்டுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான். ஸோ டெஸ்ட் மெத்தடை தான் ஓஎம்ஆர்ல இருந்து கம்ப்யூட்டருக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. பட் நமக்கு இம்பார்ட்டன்ட் என்ன, ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிலபஸ். ஸோ சிலபஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்களா? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில நோ சேஞ்சஸ் இன் சிலபஸ். இப்போ எக்ஸாம் பேட்டர்னை மாத்திருக்காங்களா? எம்சிக்யூல இருந்து 1 மார்க், 1 மார்க்ல இருந்து 2 மார்க், 3 மார்க் அந்த மாதிரி எதுவும் சேஞ்ச் பண்ணிருக்காங்களா? கிடையாது. எல்லாமே என்னது? எம்சிக்யூ மட்டும்தான். அந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? டோட்டல் மார்க்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கானா? அதுவும் கிடையாது. ஸோ அப்போ எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை பொறுத்த அளவுல எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. எக்ஸாம் எழுதுறதுலாம் என்ன இருக்கு? சேஞ்சஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க ப்ரிப்பேர் பண்றவங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம, எந்த ஒரு டவுட்டும் இல்லாம உங்களோட மெத்தடை நீங்க கொண்டு போகலாம். இதுல எந்த சேஞ்சஸுமே கிடையாது. நம்ம டெஸ்ட்ல தான், அந்த மெத்தட்ல தான் சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ ஒரு சிலவங்க கேட்குறாங்க, ஒரு சில ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க, இப்போ ஆன்லைன்ல டெஸ்ட் வச்சு அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணுமே, ப்ராக்டிஸ் இல்லாமல் இப்போ எழுத முடியாது அப்படின்னு கேட்குறீங்க. கரெக்ட் தான். பட் இந்த காலத்துல யாருமே ஒரு கம்ப்யூட்டரை டீல் பண்ண தெரியாம யாருமே கிடையாது. ஸோ அதனால ரொம்ப ஈஸியாவே என்ன பண்ணிக்கலாம், நீங்க இந்த மெத்தடுக்கு அடாப்ட் ஆகிக்கலாம். அண்ட் எல்லா கோச்சிங் சென்டரும் இன்க்ளூடிங் அவர் கோச்சிங் சென்டர் என்ன பண்ணுவோம், உங்களோட டெஸ்ட்டை ஆன்லைன்ல நாம கொடுப்போம். அண்ட் தென் நீங்க மார்ச் ஏப்ரல்ல வந்துட்டீங்க அப்படின்னா ஃப்ரீ மார்க் டெஸ்ட் எல்லா அகாடமில இருந்து கொடுப்பாங்க.
அப்போ நீங்கள் ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணி அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டெஸ்ட் கம்ப்யூட்டர் டெஸ்ட்டை பற்றி ரொம்ப ஒரி பண்ண வேணாம். ஒரே டெஸ்ட் அதிகபட்சம் 2 டெஸ்ட்டை மட்டும் இதில் எழுதிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியானதாகவே மாறிடும். ஓகே, ஸோ அதனால டெஸ்ட் மெத்தடை பற்றி ரொம்ப ஒரி பண்ணாமல் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக எதில் இருக்கணும்? ப்ரிப்பரேஷனில் தான் இருக்கணும். அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் ஓஎம்ஆரில் வச்சாலும் சரி, கம்ப்யூட்டரில் வச்சாலும் சரி, நல்ல மார்க் எடுப்பாங்க. ஓகே, ஸோ அதனால நாம முதல்ல என்ன பண்ணுறோம்? நம்மளை நீட் எக்ஸாமுக்கு நல்லா தயார்படுத்திட்டு அவங்க எந்த மெத்தடில் வச்சாலும் நல்ல மார்க் எடுக்கிறோம். Okay, fine. So that is all the best.